Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி சீசன் 3ல வந்த பொட்லி சமோசா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்துட்டு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கிறேன். சோம்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 1 நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்ச 1 ஸ்பூன் அளவுக்கு இடிச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், குட்டியாக இருக்கிற ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நல்லா வெங்காயம் சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவு, அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த மசாலா இருக்குல்ல, அதில் நல்லா உருளைக்கிழங்குல நல்லா கோட்டாகும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இப்போது நல்லா வதங்கிருச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கோட்டாகி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடியாக நறுக்கின மல்லி கருவேப்பிலை 2யுமே சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. இப்போ நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா திரட்டிட்டு குட்டி குட்டி பீசஸாக போட்டு நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரெடி பண்ண மசாலாவை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாவை வந்துட்டு நல்ல மெல்லிசாக தேய்ச்சி இப்போ நான் செய்கிறேன்ல இதே மாதிரி செஞ்சு இதுக்கு மேலே நம்ம அந்த வெங்காயத்தாள் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் ஆனியன், அதை கட்டிட்டோம்னா நமக்கு பொட்லி சமோசா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ மெதுவாக செய்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி மெதுவாக பிடிச்சி நம்ம இதை மடித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பொட்லி சமோசா ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் மோமோஸ்க்கும் இப்படி தான் செய்யணும். பாருங்கள், அழகாக ரெடி ஆயிடுச்சுல்ல. இந்த மாதிரி தான். இப்போ இதை மேலே கட்டிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அழகாக வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி தாங்க
பண்ணிட்டோம்ல. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த லேயரை மட்டும் கொஞ்சம் நல்லா தின்னாக வச்சுக்கோங்க. அதிகமாக கனமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் ஒரு பக்கம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மிதமான தீயில வச்சு இப்படி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பொட்லி சமோசா ரெடி ஆயிரும். இதை சுருக்குப்பை சமோசான்னு சொல்லுவாங்க. இதை மெதுவாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.